அதிமுக பாஜக அணி அது எப்படி சார் டேக் ஆஃப் ஆகுமா, நீங்க எப்படி கணிக்கிறீங்க? அது ஃப்ளைட்டே கிடையாது, கார் எப்படி டேக் ஆஃப் ஆகும், பழைய அம்பாசிடர் எப்படி டேக் ஆஃப் ஆகும், அது தரையில் போகிறதே பெரிய விஷயம். நிறைய சீட்டு கேட்டு அமித்ஷா மிரட்டுறதா சொல்றாங்க சார். அமித்ஷா மிரட்டெல்லாம் மாட்டாங்க. அமித்ஷா வந்து கொடுத்துட்டு போப்பான்னு மிரட்டுறது இல்லைங்க. எத்தனை சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் பாஜகவுக்கு? பாஜக 100 கேட்குது, இவர் வந்து ஒரு 40 தரேன்றாரு, மீதியெல்லாம் நான் பிரித்து தரேன் அப்படின்னு. 70 வந்து நிற்கிறது. 70 சீட்டு பாஜக கொடுக்குறாங்க, அவங்க பார்த்து பிரித்து கொடுப்பாங்க எல்லாரும். அமித்ஷா உள்ள வருவாரு, இங்க பெரிய அளவுல ஒரு மாற்றம் நிகழப்போகுது, அப்படி அவங்க களை இறங்கிட்டாங்கன்னா இங்க கூட்டணி கணக்குகளே மாற. அமித்ஷாவெல்லாம் சுண்ணாம்பு தடவி விட்டாங்க. தமிழ்நாடு கேரளாலாம் அமித்ஷா வேலைக்கு. அதுதான் தினகரன் சொல்றாரு சார், அமித்ஷா எனக்கு வந்து சரியான எண்ணிக்கைகள்ல சீட்டு வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிறது. அது 2 கொடுத்தா கூட அவர் தான் சொல்றாரு சரியான தீர்ப்பு. ஏன்னா அவருக்கு நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப தம்பிதுரைக்கும் அன்புமணிக்கும் எம்பி சீட் அது என்ன கணக்கு சார்? அன்புமணி அடம் பிடிச்சு கேட்குறாங்க. அன்புமணி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அங்கே ஜெயிக்க முடியாது அவரோட தொகுதியில். ஸோ அவருக்கு இவர் கூட்டணி கேட்கிறாரு, கொடுத்தானே ஆகணும். மோடி வந்து எடப்பாடியை உள்ள இருந்தே காலி பண்றதா அவருடைய திட்டம் அப்படிங்கிறதா இந்த கூட்டணி கணக்குகள் இந்த விவகாரத்துல வெளிப்படக்கூடிய விஷயமா எடுத்துக்கலாமா? இவங்க அழைச்சா தானே அவங்க வர முடியும். ஏடிஎம்கேயும் வச்சுட்டு டிஎம்கேயும் வச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் வச்சுக்கிட்டு அவங்களும் வரணும்னா அதே 3 சீட்லேயே அவங்க காலத்துக்கு இருக்க முடியும். ஆதவ அர்ஜுனா பெரிய அளவுல காங்கிரஸ் அப்படின்னு ஒரு இதாக பேசிட்டு இருந்தாரு. என்ன பண்ணுவாரு அவரு? ஆதவ அர்ஜுனா வந்து கேன்ல டிவிக்கு வாங்கி மாதிரி 3 மணிக்கு இந்த முக்கில் இப்போ அவசரவாக்க முக்கில் 5 மணிக்கு போற ஒரு கார்னர் ஜங்ஷன்ல விட்டுட்டு தாவேக்காக்கு கூட்டணி வரலையா இல்ல இவங்க வேண்டாம் நிராகரிச்சுட்டாங்க? தாவேக்காவே அவன் கட்சியாவே ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ராமதாஸ் சசிகலாலாம் தாவேக்காவோட கூட்டணி அப்படின்னு கிளப்பி விடுறாங்களா? உண்மைதானே? அவங்களே கிளப்பி விடுறாங்க. அவங்க யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் கடைசியில் அது பிஜேபிக்கு தான். விஜய் வந்து ஒரு அரசியல் தீயசை. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ அதிமுக பாஜக அணி அது எப்படி சார் டேக் ஆஃப் ஆகுமா, நீங்க எப்படி கணிக்கிறீங்க? டேக் ஆஃப் ஆகுது, அது ஃப்ளைட்டே கிடையாது, கார் எப்படி டேக் ஆஃப் ஆகும், பழைய அம்பாசிடர் எப்படி டேக் ஆஃப் ஆகும், அது தரையில் போகிறதே பெரிய விஷயம். அது டேக் ஆஃப் ஆகுது, தரையில் ஒழுங்காக உருண்டு ஓடுனாலே பெரிய விஷயம் தான். அதிமுக கூட்டணி என்ன அதுவும் நிறைஞ்சு இதாகிடுச்சு, அவ்வளோதான். இனி யாரும் வண்டியில் ஏற்றுறது இல்லை. அதுவும் அப்படியே அடுத்த கட்டமாக போயிடும். எத்தனை சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் பாஜகவுக்கு? பாஜக 100 கேட்குது, நாங்களே பிரித்து எல்லோரும் கொடுத்துக்குறோம் அப்படின்னு. இவர் வந்து ஒரு 40 தரேன்றாரு, மீதியெல்லாம் நான் பிரித்து தரேன் அப்படின்னு. புரியுதா? அப்போ வந்து அது என்ன பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஒரு 75 வந்து 70 வந்து நிற்கணும்னு நினைக்கிறேன். 70 சீட்டு பாஜக கொடுத்துறாங்க, அவங்க பார்த்து பிரித்து கொடுப்பாங்க எல்லாரும். அதுதான் தினகரன் சொல்றாரா சார், அமித்ஷா எனக்கு வந்து சரியான எண்ணிக்கைகள்ல சீட்டு வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிறது? ஆமாம், அது 2 கொடுத்தா கூட அவர் அதான் சொல்லார் சரியான தீர்ப்பு அப்படின்னு. 20 சீட்டு கொடுத்தாலும் அதுதான் சொன்னார். ஏன்னா அவருக்கு நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவர் பேருக்கு கட்சியில் இருக்கணும், ஏதாவது உருட்டணும், இன்னும் ஒரு 5 சீட்டு கொடுத்தாங்க. அவசரமாக டெல்லி போயிட்டு வராரே சார். அது போகிறது தான். என்ன டெல்லி போகக்கூடாதுன்னு, தலைநகர் தான் டெல்லி. அவங்க முதலாளி அங்கே இருக்கிறனால அங்கே போய்ட்டு வர்றாரு. ஹெட் ஆஃபீஸ் அங்கே தானே இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் போகக்கூடாதாண்ணா? ஹெட் ஆஃபீஸுங்கிறது டெல்லியில் இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகம். அது இல்லை, இது ஆமாம் அதிமுக தலைமை அலுவலகம் கரெக்டு. இவர் அது ஏதோ ஒரு அட்ரஸ் அவர் சொல்லுவாங்க, அங்கே தான் இவர் இருக்கார், இவங்க தலைவர் இருக்கார் அமித்ஷா. அவரை பார்த்துட்டு அவர் தான் முடிவு பண்ணுவார். ஏன் தனியாக போனீங்கன்னு கேட்டால் இல்லை அவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் போனேன் அப்படி. திடீர்னு கிளம்பிருக்கோம், ஃப்ளைட் இருந்திருக்கோம், அவங்க வெளியே வீட்டில் போய் படுத்துருப்பாங்க, சரி தூங்குறவங்களே இருப்பாங்கன்னு அவர் அப்படி இருப்பார். நிறைய சீட்டு கேட்டு அமித்ஷா மிரட்டுறதா சொல்கிறாங்களே சார். அமித்ஷா மிரட்டெல்லாம் மாட்டார். அமித்ஷா வந்து கொடுத்துட்டு போப்பான்னு மிரட்டுறது இல்லைன்னாரு. கொடுப்பான்னா கொடுத்தா அட முடிய முடியாது. என்ன கொடுத்துட்டா கேட்குறது கொடுத்துட்டு. பீகார் தேர்தல் அப்பவே நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் சார், அமித்ஷா உள்ள வருவார், இங்கே பெரிய அளவில் ஒரு மாற்றம் நிகழப்போகுது, அப்படி அவங்க களை இறங்கிட்டாங்கன்னா இங்கே கூட்டணி கணக்குகளே மாற. அமித்ஷாவெல்லாம் சுண்ணாம்பு தடவி விட்டாங்க. தமிழ்நாடு கேரளாலாம் அமித்ஷா வேலைக்கு ஆகலை. ஏன்னா இப்போது ஓபிஎஸ்ஸை தவற விட்டுட்டாங்க, தேமுதிகவை தவற விட்டாங்க, சசிகலாவை கூட அவங்களால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை. தமிழ்நாட்டில் அவருடைய பாஜக பழிக்கலையா? தமிழ்நாட்டில் தோற்று ஓடி போயிட்டார் அவர் இனி வரமாட்டார் தமிழ்நாட்டுக்கு. அவருடைய இதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அங்கே வேணால் சரியாகும், ராஜஸ்தானில் இங்கே ஒன்றும் வேலைக்காக.
இப்போ மோடி வந்து எடப்பாடியை உள்ள இருந்தே காலி பண்றதா அவருடைய திட்டம் அப்படிங்கிறதா இந்த கூட்டணி கணக்குகள் இந்த விவகாரத்துல வெளிப்படக்கூடிய விஷயமா எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், அதுதான். அப்புறம் இவங்க அழைச்சா தானே அவங்க வர முடியும். ஏடிஎம்கேயும் வச்சுட்டு டிஎம்கேயும் வச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் வச்சுக்கிட்டு அவங்களும் வரணும்னா அதே 3 சீட்லேயே அவன் காலத்துக்கு இருக்க வேண்டியதான். அவன் ஏடிஎம்கே ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் உள்ளே வர முடியும். அதுக்கான வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதில் ஆதவர்ஜனா பெரிய அளவில் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு இதாக பேசிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணுவார் அவர் அவங்களுக்கு? இல்லை, ஆதவர்ஜனா வந்து எப்படின்னா கேனில் டிவிக்கு வைங்க மாதிரி டீ கடை வச்சுருக்க கூடாது. இந்த 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 ஒரு 3 மணிக்கு இந்த முக்கில் நிற்போம், அலசரவாக்கம் முக்கில். 5 மணிக்கு போரூர் கார்னர் ஜங்ஷனில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இந்த அங்கே ஒரு கூட்டம் நடக்குதுங்க, ஒரு 50 பேர் 100 பேர் நிற்கிறாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அந்த டீக்காரர் அங்கே போயிடுவார். வடிவேல் ஒரு இடத்துல டிவி பார்ப்பல சீட்டு விளையாடுறவங்களுக்கு அந்த மாதிரி ஆள் தான் ஆதவர்ஜனா. கொஞ்சம் அங்கே இங்கேன்னு இப்போ இங்கே டிவி விற்றுட்ருக்கா. இன்னும் அடுத்து கொஞ்ச நாள் ஆகுங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வண்டி எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போயிடும். இப்போ தாவேக்காக்கு கூட்டணி வரலையா இல்லை இவங்க வேண்டாம் நிராகரிச்சிட்டாங்களா சார்? தாவேக்காவே அவன் கட்சியாகவே நினைக்கல. ராகுல் என்ன நினச்சிருக்காரு, ஒரு நடிகர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாருன்னு தான் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கூட்டணியா அப்படிங்கும்போது தான் வேணாம். சோனியா கூப்பிட்டு சொல்லுவாங்க, பப்பு வேண்டாம் பப்பு, நீ வந்து உனக்கு தெரியாது, சின்ன பசங்களாக சேர்ந்து எல்லாத்தையும் நாசமாக்கி காங்கிரஸ் கட்சியை அழிச்சு விட்டு போயிடாதீங்க. வயசான காலத்தில் நான் ஜெயிலில் போயிருக்க முடியாது, நான் சொல்கிறத கேளு, கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வா, நான் பேசிக்கிறேன்னு சொல்லி அவங்க தான் பேசி சரி பண்ணியிருக்காங்க. இப்போது ராமதாஸ் சசிகலாலாம் தாவேக்காவோட கூட்டணி அப்படின்னு கிளப்பி விட்றாங்களா? உண்மைதானா சார்? கிளப்பி விடுறது தான், அவங்களே கிளப்பி விடுறது தான். அப்போ தான் யாராவது சேர்ப்பாங்க அப்படின்றத கிளப்பி விடுறது தான். அவங்க யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் கடைசியில் அது பிஜேபிக்கு தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த கூட்டணி கணக்குகளே வந்து விஜயை பார்த்து தான் இந்த கூட்டணி கணக்குகளே இருக்குது. விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருக்கிறாரு, இல்லை பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உண்டவங்க. அரசியலில் கெட்டவனை பார்க்கலாம், கேடு கெட்டவனையும் பார்க்கலாம், சீமான் மாதிரி. ஆனால் வந்து விஜய் வந்து ஒரு அரசியல் தீய சக்தி, அதுலேருந்து எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஸோ அதனால் விஜயை வச்செல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இப்போ காங்கிரஸ் சுண்ணாம்பு தடை விட்டாங்கல்ல, மனுஷனாக கூட மதிக்கலையே. 2 சின்ன சுல்லாங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இந்த இதில் பருத்தி வீரனில் சொல்லாப்புல சின்ன பையனை கூட்டு மண்டையிலே கொட்டணுன்ற மாதிரி 2 டுபாக்கூறுகளை விட்டு பேச்சுவார்த்தைன்ற பேரில் ஏமாற்றிட்டாங்களா காங்கிரஸ். இப்போ ராகுல்கிட்ட கேட்டால் இல்லையே அப்படி ஒன்றுமே இல்லையே, நான் விஜய்ட்டெல்லாம் பேசலைன்றாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 2 ஆகாவலி டுபாக்கூறுகள், இந்த ஜவுடங்கர்னு அவர் தானே, இந்த தஞ்சாவூர் ஐயர் 2 பேரையும் விட்டு பேசுகிறோன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. அதுதான் உண்மையான அரசியல். இப்போ நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க சார் இந்த தேர்தல்? நான் எல்லா நேர்காணலையும் இறுதியில் கேட்பேன், நீங்கள் தேர்தல் நெருங்கும் போது பார்க்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கலையே, என்ன எங்கே நெருங்கிறீங்க? டேட்லாம் அறிவிச்சா தானே இந்த தேர்தல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கேண்டிடேட் போடுவாங்க. நம்ம துறைமுகத்தில் இவர் ஜெயிப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்க, அதுக்கப்புறம் ராமசாமின்னு ஒருத்தரை புதுசாக போட்டாங்கன்னா புரியுதா? அதனால் எல்லாம் ஃபைனல் ஆகி கேண்டிடேட் போட்டதுக்கப்புறம் தான் என்ன சூழ்நிலைன்றது தெளிவாக தெரியும். இதில் அண்ணாமலை அமைதி என்ன காரணம் சார்? அண்ணாமலை பதவியில் இருந்தால் தானே பண்ண முடியும். அவர் இந்த பதவியில் எல்லாம் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ அவர் தான் வந்து 24 ஒரு பெரிய ரோல் பண்ணார், அப்போ தான் தலைவராக இருந்தார். அவர் தான் இந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் அப்படின்னுலாம் அந்த டைமில் பெரிய அளவில் பேசப்பட்டது. அவர் பதவி நீக்கினாதான் கூட்டணின்னு அவரை நீக்க வச்சதே. நீக்கிட்டாங்க, கூட்டணி சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதானே. இப்போ அவர் எப்படி சார் இந்த இதில் அவர் தான் வந்து அவர் மாநில தலைவர், அவர் பதவி விட்டு தூக்கிட்டாங்க, போயிட்டார், அவ்வளோதான். இன்னும் அவர் எப்படின்னீங்கன்னா அவரு தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த அதுதான் பதவியில் இருக்கும்போது தாங்க இது பண்ணுறது. இப்போ நீங்களே இந்த ஆஃபீஸில் இருக்கீங்க ஆங்கரு, இன்னொரு ஆஃபீஸுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து ஏன் அவர் வரல, ஏன் அவர் கேள்வி கேட்கலாமே, 2 கேள்வி கேட்டு அவர் போடாமேன்னு எப்படி சொல்ல முடியும்? பதவியிலேருந்து நீக்கப்பட்டு அவ்வளோதான், அவர் வேலையை அவர் பார்த்துட்டு அவர் போயிட்டுருப்பார். இப்போ தம்பிதுரைக்கும் அன்புமணிக்கும் எம்பி சீட்டு அது என்ன கணக்கு சார்? 26 தேர்தல் மையம் கொண்டு தானா, இல்லை அது என்ன காரணம்? அது யாருக்காவது கொடுத்தானா? அன்புமணி அடம் பிடிச்சி கேட்குறாப்புல. அன்புமணி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அங்கே ஜெயிக்க முடியாது அவரோட தொகுதியில். ஸோ அவருக்கு இவர் கூட்டணி கட்சிக்காக கொடுத்தானே ஆகணும், அதனால் கொடுத்துருக்காரு. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க காங்கிரஸ் மிரட்டி வாங்கிருச்சு, அது மாதிரி நம்மளும் மிரட்டி அதிக சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னா எல்லாம் அங்கே கொடுத்துருவாங்க. இப்போ எடப்பாடியே கொடுக்க தயாராக தான் இருக்கார், மிரட்டிலாம் வாங்க வேணாம். ஏன்னா அவர் ஜெயிக்க மாட்டான்னு தெரியும். அவர் 75-80 இடத்த ஓரளவுக்கு நம்ம டார்கெட் போட்டால் போதும், ஒரு 50-60 ஜெயிச்சா போதும் தான் அவரே இருக்கார். அவர் கேட்டால் கொடுத்துருவாரு. நிதிஷ்குமார் ராஜினாமாவை பார்த்து எடப்பாடி பயந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மைதானா சார்? அவர் மாதிரி தான் எடப்பாடியை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க?
என்ன நிதிஷ்குமார் ராஜினாமா? நிதிஷ்குமார் பதவியை ராஜினாமா பண்ணுறாருல சார். எப்போ? பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்பிக்கு நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ராஜினாமா பண்ணாரா அவர்? பண்ண போகிறாங்கன்னு தகவல் வந்து. அது ஏதாவது ஒன்று கிளப்பி விடத்தான் செய்வாங்க. அது கேட்டேன். அது அரசியல் எது வேணாலும். மோடி கூட தான் ராஜினாமா பண்ண போகிறாரு, சாமியாராக போக போகிறாருன்னாங்க. அதுக்காக போயிட்டாரா? அதெல்லாம் எதாவது நடந்தால் தான் அதெல்லாம். கிட்டத்தட்ட உறுதியான தகவல் மாதிரி தான் சொன்னாங்களே சார். அது ஆகட்டும், பார்க்கலாம். அது உறுதியானா என்னன்னு பார்க்கலாம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கே நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.